நாம் வெயிலில் அலைந்து விட்டோ அல்லது கடின உழைப்பை மேற்கொண்டு விட்டோ அல்லது அசௌகரியமான பயணங்கள் மேற்கொண்டு விட்டோ அல்லது விளையாண்டு விட்டோ வீட்டுக்கு வரும்போது மிகவும் சோர்வாக இருப்போம். அப்படியான சோர்வின் போது நாம் நம்முடைய கை கால்கள் முகம் கழுவிவிட்டு சிறிதளவு தண்ணீரை பொறுமையாக உமிழ்நீரில் கலந்து நமது தொண்டையை குளிர்வித்து குடித்துவிட்டு சிறிது நேரம் கண்களை மூடி முழுமையாக ஓய்வெடுக்க வேண்டும். மாறாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோர்வு உணர்வை பசி உணர்வு என்று நினைத்து, அதாவது சாப்பிடாததால் தான் நமக்கு இந்த சோர்வு உணர்வு இருக்கிறது என்று நினைத்து உடனே உணவு சாப்பிட்டு விடக்கூடாது. சோர்வு உணர்வு நமக்கு இருக்கின்றது என்றாலே நமது கல்லீரல் நமது ஜீரண செயல்முறைக்கு அதனது பங்களிப்பை சரியான தன்மையில் வழங்க தயாராக இல்லை என்பது அர்த்தமாகும். நமது ஜீரண செயல்முறையில் நமது கல்லீரலின் சக்தி பங்களிப்பு மிக மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் சோர்வாக இருக்கின்றோம் எனில் நமது கல்லீரல் நமது தசை மற்றும் தசை நார்களுக்கு அதன் சக்தியை செலுத்தி அவைகளின் பலகீனத்தை போக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தசை மற்றும் தசை நார்களின் பலகீனங்கள் சரி செய்யப்பட்டு விட்ட பிறகு கல்லீரலின் சக்தியானது ஜீரண செயல்முறைக்கு முழுமையான தன்மையில் திரும்ப தயாராகிவிடும். அதனை எப்படி நாம் அறிந்து கொள்வது என்றால், நமக்கு அப்போதுதான் உண்மையான பசி உணர்வு ஏற்படும். அதுதான் நாம் உணவு சாப்பிடுவதற்கான சரியான தருணம். நாமே இதனை அனுபவித்திருப்போம் அல்லது சிலரை கவனித்திருப்போம். வெளியில் சென்றுவிட்டு சோர்வாக வீட்டுக்கு வந்தவுடனேயே தண்ணீரை கடகடவென்று குடிப்பார்கள். அதே போல உணவையும் வேக வேகமாகவே அவர்கள் சாப்பிடுவார்கள். அப்போது ஒரு சில வாய்கள் உணவு சாப்பிட்ட உடனேயே வயிறு நிரம்பியது போல ஒரு உணர்வு வந்துவிடும். அதே போல எவ்வளவு தண்ணீர் குடித்திருந்தாலும் தாகம் அப்போதும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும். அப்போது அவர்களுக்கு வியர்வையும் அதிகமாகும். லேசான படபடப்பும் கூட சிலருக்கு இருக்கலாம். இதற்கெல்லாம் காரணம் அவர்களின் ஜீரண செயல்முறை சரியாக தொடங்கவில்லை என்பதாகும். அதாவது அவர்களுக்கு சோர்வு இருந்ததை தவிர பசி இல்லை. சோர்வை பசி என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். இங்கே நாம் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஆரோக்கிய குறிப்பு, சோர்வு களைப்பு என்பது வேறு, உண்மையான பசி தாகம் என்பது வேறு. சோர்வாகவும் களைப்பாகவும் இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியது சிறிதளவு தண்ணீரை பொறுமையாக குடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுப்பது. சிறிது நேரம் என்றால் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம், அதிகபட்சம் அரை மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். அந்த சிறிய ஓய்விற்கு பிறகு முறையான பசி உணர்வு ஏற்படும். அப்போது சாப்பிடுவது தான் நமக்கு நன்மை. வாயு தொல்லைகள், சாப்பிட்ட உடனேயே மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு வருதல் உள்ளிட்ட பல்வேறு அஜீரண தொந்தரவுகளை தவிர்த்து கொள்வதற்கான வழிமுறையும் இதுதான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக அறிந்து கொள்வோம்.